தொடர்ந்து காலை எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். வயது முதிர்ந்தோர் மற்றும் மாற்றுத்திறனாளி குடும்ப அட்டைதாரர்களின் இல்லத்திற்கே சென்று அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். இத்திட்டத்தின்படி ஏறக்குறைய 35,000 நியாய விலை கடைகள் மூலம் 70 வயதிற்கும் மேற்பட்ட 20 லட்சம் முதியோர், 1,27,000 மாற்றுத்திறனாளிகள் பயனடைவர். இவர்களுக்கு மாதந்தோறும் 2வது சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர்களின் வீடுகளுக்கே சென்று ரேஷன் பொருட்கள் விநியோகம் செய்யப்பட உள்ளன. மத்திய மேற்கு வங்கக்கடலில் நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்று வானிலை மையம் கணித்துள்ளது. இதனால் திருவள்ளூர், ராணிப்பேட்டை மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி, மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை பூந்தமல்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. மாங்காடு, குமணன் சாவடி, குன்றத்தூர், வேலப்பன் சாவடி, திருமலிசை, போரூர், கோயம்பேடு உள்ளிட்ட பகுதிகளில் சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. ஈக்காடு, கல்யாணக்குப்பம், ஓதிக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டியது. கனமழையால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. வாலாஜாப்பேட்டை, ஆற்காடு, திமிரி, கலவை, ஷோலிங்கர், நெமிலி, அரக்கோணம், காவிரிப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் காற்றுடன் கூடிய மழை கொட்டியது. தாழ்வான சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்ததால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு உள்ளாகினர். மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக ஏரி, குளங்கள் வேகமாக நிரம்பி வருவதால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்வதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருச்சி டிஐஜி வருண்குமார் உள்ளிட்ட 4 IPS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன்படி குடிமக்கள் பாதுகாப்பு பிரிவின் டிஜிபியாக பிரமோத்குமாரும், தமிழ்நாடு மின்சார உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் கூடுதல் டிஜிபியாக ஆயுஷ்மணி திவாரியும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இதேபோல மாநில குற்றச்செயல்கள் பதிவுத்துறையின் ஐஜியாக ஜெயஸ்ரீயும், திருச்சி சரக டிஐஜியாக இருந்த வருண்குமாரை CBCID டிஐஜியாகவும் நியமித்து தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளது. சுதந்திர தினத்தையொட்டி தொடர் விடுமுறை வருவதால் வெளியூர் செல்பவர்கள் வசதிக்காக தமிழக அரசு கூடுதலாக சுமார் 2,500 பேருந்துகளை இயக்க உள்ளது. நாளை முதல் சென்னை கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரத்திலிருந்து கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு, கோவையிலிருந்தும் பல்வேறு இடங்களுக்கு கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. சொந்த ஊர்களுக்கு சென்ற மக்கள் திரும்பி வர ஏதுவாக தேவைக்கு ஏற்ப ஞாயிற்றுக்கிழமை கூடுதல் பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. கூட்ட நெரிசலை தவிர்க்க இணையதளம் மற்றும் செயலியில் பயணிகள் முன்பதிவு செய்யவும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. வாக்கு திருட்டு விவகாரத்தில் டெல்லியில் தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் கைது செய்யப்பட்டனர். ராகுல் காந்தி தலைமையில் நடந்த இந்த பேரணியில் தமிழக எம்பிக்களான கனிமொழி, TR பாலு, திருச்சி சிவா, தமிழச்சி தங்கபாண்டியன், ஜோதிமணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். டெல்லியில் பேரணியின் போது தடுத்து நிறுத்திய காவல்துறையினரை கண்டித்து காங்கிரஸ் MP பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அகிலேஷ் யாதவ் உள்ளிட்ட எம்பிக்கள் காவல்துறையினரின் தடுப்புகளை தாண்டி குதித்து செல்ல முயன்றனர். வாக்கு திருட்டு தொடர்பான போராட்டம் அரசியல் ரீதியானது அல்ல, அரசியல் அமைப்பை காப்பாற்றுவதற்காக என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்தார். ये कॉन्स्टिट्यूशन की लड़ाई है, कॉन्स्टिट्यूशन को बचाने की लड़ाई है, 1 मैन 1 वोट की लड़ाई है. इसीलिए हमें साफ प्योर वोटर लिस्ट चाहिए. நாட்டின் ஜனநாயகத்தை பட்டப்பகலில் பாஜக கொள்ளையடிப்பதை அமைதியாக பார்க்க மாட்டோம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், தேர்தல் ஆணையத்தை பாஜக தனது தேர்தல் மோசடி இயந்திரமாக மாற்றியுள்ளதாக விமர்சித்துள்ளார். ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டு குறித்து சுதந்திரமான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மக்களவையில் புதிய வருமான வரி மசோதா விவாதமின்றி நிறைவேறியது. கடந்த 1961ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட
வருமான வரி சட்டத்தை நீக்கிவிட்டு புதிய சட்டத்தை கடந்த பிப்ரவரி மாதம் மத்திய அரசு நிறைவேற்றியது. இருப்பினும் இதில் சில திருத்தங்களை மேற்கொள்ள நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைத்தது. இதனை ஏற்றுக்கொண்ட மத்திய அரசு வருமான வரி சட்டத்தை திரும்பப் பெறுவதாக கடந்த வாரம் அறிவித்தது. இதையடுத்து புதிய வருமான வரி மசோதாவை எதிர்க்கட்சிகளின் கடும் அமளிக்கு இடையே மக்களவையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிமுகம் செய்த நிலையில் அது விவாதம் என்று நிறைவேறியது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோல்வி மேற்கு மண்டலத்திலிருந்து தொடங்கும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் சூளுரைத்துள்ளார். 2 நாள் பயணமாக திருப்பூருக்கு சென்ற முதலமைச்சர் உடுமலைப்பேட்டையில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் விழாவில் கலந்து கொண்டார். எந்த தைரியத்தில் எதிர்க்கட்சி தலைவர் இந்த பகுதியிலிருந்து தன்னுடைய பிரச்சாரம் தொடங்கலாம்னு எனக்கு புரியல. ஆனா நிச்சயமா சொல்றேன், அதிமுகவோட 2026 தேர்தல் தோல்வி இங்கிருந்து தான் தொடங்க போகுது. விவசாயிகளை பழிவாங்கும் அரசாக திமுக செயல்பட்டு வருவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி அடுத்த ராயக்கோட்டையில் பிரச்சாரம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி அமைந்ததும் விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் தடையில்லா மின்சாரம் வழங்கப்படும் என்றார். அரசின் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக விவசாயிகளை பழிவாங்கின்ற அரசாக இந்த விடியா திமுக அரசு இருக்கின்றது. உடுமலைப்பேட்டையில் முதலமைச்சரின் ரோட் ஷோவிற்காக பேருந்து நிலையம் குப்பைமேட்டிற்கு மாற்றப்பட்டதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். உடுமலைப்பேட்டை நகர பேருந்து நிலையம் முதலமைச்சரின் வருகையால் 1.5 கிலோமீட்டர் தூரம் தள்ளி தற்காலிக பேருந்து நிலையமாக மாற்றப்பட்டதால் மக்கள் அவதியடைந்ததாகவும் அவர் விமர்சித்துள்ளார். பேருந்து நிலையம் தற்காலிகமாக மாற்றப்பட்டது தொடர்பாக அரசு சார்பில் மக்களுக்கு முறையாக தெரியப்படுத்தப்பட்டதா என்று கூட தெரியவில்லை எனவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். மறைந்த ஜெயலலிதா தனது அரசியல் முன்மாதிரி என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவை போன்று பிரேமலதா சிங்கப்பெண் என பொருள்படும் விதமாக இருவரின் புகைப்படங்களையும் முகநூலில் LK சதீஷ் பதிவிட்டது குறித்து பிரேமலதா விளக்கம் அளித்தார். ஒரு சூரியன் ஒரு சந்திரன் தான், அது மாதிரி ஒரு எம்ஜிஆர் ஒரு ஜெயலலிதா ஒரு கலைஞர் ஒரு கேப்டன் தான். அவர்கள் இடத்தை இன்னொருவர் யாரும் நிரப்ப முடியாது. அதே மாதிரி ஒரு பிரேமலதா விஜயகாந்த் தான், ஏன் இடத்தை யாரும் நிரப்ப முடியாது. எந்த சூழ்நிலையிலும் தனித்துதான் போட்டியிடுவோம் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசியலில் விஜயகாந்த் மற்றும் வைகோ செய்த தவறை தான் ஒருபோதும் செய்ய மாட்டேன் என்று கூறியுள்ளார். அவர் விஜய் வர்றதுனால அவருக்கு குறைஞ்சு போயிடும், அவர் ஒண்ணுமே இல்லாம போயிடுவாரு. ஏன் எதுக்கு பயம் காட்டுறான்னு தெரியுமில? ஐயோ அப்படியே அப்ப கட்சி கலைஞ்சிருமா, அப்ப ஏதாவது ஒரு கட்சியில கூட்டணி போயிருவோம். ஏய் செத்து சாம்பனாலாம் ஆனவங்க ஒழிய நாங்க தனியா தான் போவோம். மதுரையில் நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில மாநாட்டிற்கு காவல்துறை அனுமதி அளித்திருப்பதாக அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தெரிவித்திருக்கிறார். மாநாட்டு பணியில் 70% நிறைவு பெற்றிருப்பதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக 2வது மாநில மாநாடு வருகின்ற 21ஆம் தேதி மதுரை பாரப்பத்தியில் நடைபெறவுள்ளது. தமிழ்நாட்டில் நவம்பர் 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் ஆசிரியர் தகுதித் தேர்வு நடைபெறும் என்று ஆசிரியர் பணியாளர் தேர்வாணையம் தெரிவித்துள்ளது. இதற்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் ஆன்லைன் மூலமாக செப்டம்பர் 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இடைநிலை ஆசிரியர்களுக்கான முதல் தாள் நவம்பர் 1ஆம் தேதியும், பட்டதாரி ஆசிரியர்களுக்கான 2ஆம் தாள் நவம்பர் 2ஆம் தேதியும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து கருத்து தெரிவிக்க ஆசிரியர் சங்கங்கள் உட்பட அரசு ஊழியர்கள் சங்கங்களுக்கு ககன்தீப் சிங் பேடி தலைமையிலான குழு அழைப்பு விடுத்துள்ளது. நாமக்கல் கவிஞர் மாளிகையில் வரும் 18 மற்றும் 25ஆம் தேதியும் செப்டம்பர் 1 மற்றும் 8ஆம் தேதியும் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் கருத்துக்களை தெரிவிக்க தமிழ்நாடு பட்டதாரி ஆசிரியர்கள் கூட்டமைப்பு, பாலிடெக்னிக் கல்லூரி ஆசிரியர்கள் சங்கம், முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் சங்கம் உள்ளிட்ட சங்கங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பிரபல பட்டாசு ஆலை உரிமையாளர்களின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் விடிய சோதனை நடத்தினர். சிவகாசியில் உள்ள காளீஸ்வரி, சோனி ஆகிய குழுமங்கள் பட்டாசுகளை உற்பத்தி செய்யக்கூடிய பல்வேறு ஆலைகளை கொண்டுள்ளன. இந்த குழுமங்களில் வரி ஏய்ப்பு செய்தாக எழுந்த புகாரின் அடிப்படையில் சோதனை நடைபெற்று வருகிறது. குழுமங்களை சேர்ந்த பங்குதாரர்களின் வீடுகள், அலுவலகங்கள் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்களில் 110 அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கோவை மாவட்டம் வால்பாறை அருகே வடமாநில தொழிலாளியின் 6 வயது மகன் கரடி தாக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய கரடி இந்த 6 வயது சிறுவனை தாக்கி இழுத்து சென்றதாக கூறப்படுகிறது. கரடி தாக்கி சிறுவன் பலியான சம்பவம் அந்த பகுதியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
கொடைக்கானல் குறிஞ்சி ஆண்டவர் கோவில் அருகே தனியார் நிலத்தில் உள்ள 50 அடி ஆழமுள்ள குறுகிய உரை கிணற்றில் தவறி விழுந்த காட்டெருமையை மீட்க பெரும் போராட்டம் நடைபெற்றது. குறுகிய கிணறு என்பதால் மீட்பு பணியில் தாமதம் ஏற்பட்ட நிலையில் கிணற்றின் அருகே பள்ளம் தோண்டப்பட்டு எருமையின் கொம்பு பகுதியில் கயிறு கட்டி கிரேன் மற்றும் ஜேசிபி மூலமாக சுமார் 4 மணி நேரம் போராடி மீட்டனர். திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என அழைப்பதற்கான ஆதாரம் இருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு மாடுகள் பலியிடுவதற்கு தடை கோரி தொடரப்பட்ட வழக்கில் 2 நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பை அளித்தனர். இந்த நிலையில் 3வது நீதிபதி தலைமையில் மீண்டும் விசாரணை தொடங்கியது. அப்போது தீட்டு என்பது மனிதர்களுக்கிடையே இருக்கக்கூடாது என்பதுதான் தமிழ்நாடு அரசின் நிலைப்பாடு என்று வாதிடப்பட்டது. திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே ஆற்றில் குளித்த 4 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். கீழ்குடி பகுதியில் பாயும் புத்தாற்றில் குளித்த 4 பேர் நீரில் அடித்து செல்லப்பட்டனர். தீயணைப்புத் துறையினர் 4 பேரின் உடல்களையும் மீட்ட நிலையில் அவர்கள் எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்று காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் ரெஸ்ட்ரோ பாரில் ஏற்பட்ட தகராறில் இளைஞர் குத்தி கொலை செய்யப்பட்டதை தொடர்ந்து அந்த பாருக்கு கலால் துறையினர் சீல் வைத்துள்ளனர். சென்னையில் படித்து வரக்கூடிய மதுரையை சேர்ந்த ஷாஜன் தன்னுடைய பிறந்தநாளை மிஷன் வீதியில் உள்ள ரெஸ்ட்ரோ பாரில் கொண்டாடினார். அப்போது பார் ஊழியர்களுடன் ஏற்பட்ட மோதலில் சண்முக பிரியன் என்பவர் கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக பார் ஊழியர்கள் 8 பேர் கைது செய்யப்பட்டனர். திருவண்ணாமலையில் மாமியாரின் கழுத்தை நெரித்து மருமகள் கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த வேட்டவலத்தைச் சேர்ந்த ஐயம்மாள் அவரது மருமகள் தேவிக்கு இடையே தகராறு இருந்து வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் ஞாயிறன்று இரவு மாமியார் ஐயம்மாளை கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக கூறி காவல் நிலையத்தில் தேவி சரணடைந்தார். டெல்லியில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்காக கட்டப்பட்டுள்ள அதிநவீன 184 அடுக்குமாடி குடியிருப்புகளை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். நாடாளுமன்ற உறுப்பினர்கள் டெல்லி செல்லும் போது அவர்கள் தங்குவதற்காக பாபா கரக் சிங் மார்க் பகுதியில் பல்வேறு வசதிகளுடன் குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன. 4 டவர்களாக வீடுகள் கட்டப்பட்டுள்ள நிலையில் அவைகளுக்கு கிருஷ்ணா, கோதாவரி, கோசி மற்றும் ஹூக்லி என நதிகள் பெயர்கள் வைக்கப்பட்டுள்ளன. பாகிஸ்தானின் மிரட்டலுக்கு ஒருபோதும் அஞ்ச மாட்டோம் என இந்திய வெளியுறவு அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு 2வது முறையாக அமெரிக்கா சென்றுள்ள பாகிஸ்தான் ராணுவ தலைமை தளபதி அசீம் முனீர், பாகிஸ்தான் ஒரு அணு ஆயுத நாடு எனவும் சிந்து நதியின் குறுக்கே இந்தியா அணை கட்டினால் ஏவுகணைகளை ஏவி அழிப்போம் என்றும் கூறியிருந்தார். அதற்கு பதிலளித்துள்ள இந்திய வெளியுறவு அமைச்சகம், பாகிஸ்தானின் இதுபோன்ற மிரட்டலுக்கு இந்தியா அடிபணியாது என்றும் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கமளித்துள்ளது. கேரள மாநிலம் கட்டப்பனை பேருந்து நிலையத்தில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த தனியார் பேருந்து பயணிகள் மீது மோதி விபத்திற்குள்ளானது. பேருந்து நிலையத்திற்குள் பேருந்தை திருப்பிய போது கட்டுப்பாட்டை இழந்து காத்திருப்பு பகுதியில் புகுந்து இருக்கையில் அமர்ந்திருந்த பயணிகள் மீது மோதியது. சில பயணிகள் லேசான காயமடைந்தனர். உக்ரைனில் அமைதி திரும்புவதற்கு மேற்கொள்ளப்படக்கூடிய முயற்சிகளுக்கு இந்தியா ஆதரவு அளிக்கும் என்றும் அதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியிடம் தெரிவித்துள்ளார். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் தொலைபேசி வாயிலாக பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா எப்போதும் அமைதியை விரும்புவதாகவும் உக்ரைனில் அமைதி திரும்ப தேவையான அனைத்து உதவிகளையும் இந்தியா செய்யும் என்றும் தெரிவித்தார். இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசாவில் இருந்த 5 ஊடகவியலாளர்கள் உயிரிழந்தனர். காசாவில் உள்ள அல் ஷிபா மருத்துவமனைக்கு அருகில் இருந்த கூடாரம் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதில் அல் ஜசீரா ஊடகவியலாளர் அனஸ் அல் ஷரீப் மற்றும் ஒளிப்பதிவாளர், ஓட்டுநர் என 5 பேர் உயிரிழந்தனர். இதற்கு ஊடக அமைப்புகளும் அல் ஜசீரா நிறுவனமும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஊடகவியலாளர் என்ற போர்வையில் ஏவுகணை தாக்குதல் நடத்திய ஹமாஸ் குழுவின் தலைவர் அனஸ் அல் ஷரீப் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் விளக்கமளித்துள்ளது. மறுசீரமைப்பு பணிகள் காரணமாக டெல்லி வாஷிங்டன் இடையேயான நேரடி விமான சேவையை செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் தற்காலிகமாக நிறுத்த உள்ளதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. பயணிகள் பாதுகாப்பு மற்றும் அவர்களுக்கான வசதிகளை மேம்படுத்தும் பணிகளில் அந்நிறுவனம் ஈடுபட்டுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி 26 போயிங் 787-8 ட்ரீம் லைனர் விமானங்களில் பல்வேறு மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. மெக்சிகோவில் பெய்த கனமழையால் அந்நாட்டு விமான நிலையம் மூடப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். மெக்சிகோ நகரில் உள்ள பெனிட்டோ ஜுவரஸ் சர்வதேச விமான நிலையத்தின் ஓடுதளம் மற்றும் விமான நிலைய வளாகத்தில் வெள்ளம் சூழ்ந்ததால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். விமான நிலையத்தின் கார் பார்க்கிங், பயணிகள் காத்திருக்கும் அறை, ஓடுதளம் என அனைத்து பகுதிகளிலும் வெள்ளம் சூழ்ந்ததால் பயணிகள் மற்றும் ஊழியர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர்.
அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தில் உள்ள உருக்கு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். தென்மேற்கு பென்சில்வேனியா மாகாணத்தில் உள்ள பிட்ஸ்பர்க் நகரில் இயங்கி வரும் தனியார் உருக்கு ஆலையில் திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. ஆலையிலிருந்து வெளியேறிய கரும்புகையால் அப்பகுதி முழுவதும் புகைமண்டலமாக மாறியது. இந்த விபத்தில் ஆலையில் பணியாற்றிக் கொண்டிருந்த தொழிலாளி ஒருவர் உயிரிழந்த நிலையில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். பேச்சுவார்த்தையில் தீர்வு கிடைக்காத நிலையில் 12வது நாளாக சென்னை ரிப்பன் மாளிகை முன்பாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை மாநகராட்சியில் ராயபுரம், திருவிக நகர் மண்டலங்களில் தூய்மை பணிகளை தனியாருக்கு விட்டதை கண்டித்தும் பணி நிரந்தரம் செய்ய கோரியும் தூய்மை பணியாளர்கள் இரவு பகலாக அங்கேயே தங்கி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னையில் போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர் சங்க நிர்வாகிகள் தவிக தலைவர் விஜயை சந்தித்து பேசினர். பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் சுமார் 1 மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெற்றது. அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு தேவையான சட்ட உதவிகள் செய்யப்படும் என்று விஜய் தெரிவித்தார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 61 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்ததை கண்டித்து ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த 55 நாட்களில் 61 மீனவர்களையும் 9 படகுகளையும் இலங்கை கடற்படை கைது செய்துள்ளது. இதனை கண்டித்தும் மீனவர்களை உடனே விடுவிக்க கோரியும் ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் 600க்கும் மேற்பட்ட மீன்பிடி விசைப்படகுகள் கரையோரத்தில் நிறுத்தப்பட்டுள்ளன. 20,000 மீனவர்கள் நேரடியாகவும் 1,00,000க்கும் அதிகமான தொழிலாளர்கள் மறைமுகமாகவும் வேலை இழந்துள்ளனர். சாலைகளில் சுற்றித் திரியக்கூடிய தெருநாய்கள் மற்றும் கால்நடைகளை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரை KK நகரை சேர்ந்த சரவணன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த மனுவில் நீதிபதிகள் SM சுப்பிரமணியம், அருள்முருகன் ஆகிய இருவர் அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேலும் சாலையோரம் சுற்றித் திரியக்கூடிய தெருநாய்களால் அந்த பகுதியில் உள்ள குழந்தைகள், முதியோர் மற்றும் பெண்கள் பாதிக்கப்படுவதாகவும் தமிழகம் முழுவதும் விபத்துகள், உயிரிழப்புகள் ஏற்படுவதாகவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். 100 கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கோரி தாக்கல் செய்த வழக்கில் கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனியின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. IPL சூதாட்ட வழக்கு தொடர்பாக தொலைக்காட்சி விவாதத்தில் தனக்கு எதிராக அவதூறு கருத்துக்கள் கூறியதாக IPS அதிகாரி சம்பத்குமார் தனியார் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு எதிராக தோனி தொடர்ந்த வழக்கு நீதிபதி CV கார்த்தியன் முன்பாக மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது நேரில் ஆஜராக முடியாதால் வாக்குமூலத்தை பதிவு செய்ய வழக்கறிஞர் ஆணையரை நியமிக்க வேண்டும் என்று தோனி தரப்பு கோரிக்கை ஏற்கப்பட்டது. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் MK ஸ்டாலின் இந்த மாத இறுதியில் இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனி நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார். கடந்த 4 ஆண்டுகளில் துபாய், சிங்கப்பூர், ஜப்பான், ஸ்பெயின், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்ற முதலமைச்சர் MK ஸ்டாலின் முதலீட்டாளர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் முதலீடு செய்ய வரும்படி அழைப்பு விடுத்திருந்தார். இந்நிலையில் இந்த மாத இறுதியில் அல்லது செப்டம்பர் முதல் வாரத்தில் இங்கிலாந்து, ஜெர்மனி நாடுகளுக்கு அவர் செல்ல உள்ளார். சென்னையில் முதன்முறையாக குளிர்சாதன மின்சார பேருந்து சேவையை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். 49 கோடியே 56 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்பட்ட பெரும்பாக்கம் மின்சார பேருந்து பணிமனையை திறந்து வைத்த அவர் 233 கோடி ரூபாய் மதிப்பில் 55 புதிய தாழ்த்தள மின்சார குளிர்சாதன பேருந்துகளை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் சிவசங்கர் உள்ளிட்டோர் பேருந்தில் பயணித்தனர். ராகுல் காந்தி கூறியது போல் தமிழ்நாட்டிலும் வாக்காளர் பட்டியலில் குளறுபடி இருப்பதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வாக்காளர் பட்டியலில் குளறுபடிகள் இல்லாமல் வெளிப்படைத்தன்மையுடன் வெளியிடப்பட வேண்டும் என கூறினார். ஒரு வாக்காளர் பட்டியல் 100% அளவுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மையோடு எல்லோரும் வாக்களிக்கின்ற உரிமை கண்டிப்பாக அது நீங்க உறுதிப்படுத்தணும். பிரதமர் நரேந்திர மோடியை தமிழக விவசாயிகள் 4 பேர் சந்தித்து கோரிக்கை வைத்ததாகவும் மத்திய அரசிடமிருந்து கொங்கு பகுதிக்கு மகிழ்ச்சிகரமான செய்தி வரவுள்ளதாகவும் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். மகிழ்ச்சிகரமான செய்தி விரைவில் வர இருக்கு. இந்த 4 விவசாய பெருமக்களும் ஐயா மோடி அவர்களை பாராளுமன்றத்தில் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. விரைவில் ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரட்டும். அது அதிகாரப்பூர்வமான அதிகாரிகள் அறிவிப்பாங்க. அதனால் நிச்சயமாக நம்முடைய கொங்கு பகுதிக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியும் காத்திருக்கு. டெல்லியில் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து கோவையில் காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலாளர் மயூரா ஜெயக்குமார் தலைமையில் அக்கட்சியினர் ரயில் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். காவல்துறையினர் தடுப்புகளை அமைத்து தடுத்து நிறுத்தியதால் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.
நெல்லை கவின் ஆணவ கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள தந்தை மற்றும் மகனை 2 நாட்கள் காவலில் விசாரிக்க சிபிசிஐடிக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இருவரிடமும் 5 நாட்கள் விசாரணை மேற்கொள்ள சிபிசிஐடி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. சிபிசிஐடி காவலுக்கு செல்ல சுர்ஜித் தரப்பு மறுப்பு தெரிவித்த நிலையில் 2 நாட்கள் காவல் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். டெல்லியில் சுற்றித் திரியும் அனைத்து தெருநாய்களையும் 8 வாரங்களுக்குள் பிடித்து காப்பகங்களில் அடைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லியில் அதிகரித்து வரும் நாய்கள் தொல்லை குறித்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்தது. ஜேபி பர்திவாலா ஆர் மகாதேவன் அமர்வில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது தெருநாய்களை விடுவிக்க யாரேனும் ஒரு நபரோ அல்லது அமைப்போ வந்தால் அவர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் 5000 நாய்கள் தங்குவதற்கான காப்பகங்களை உருவாக்கி போதிய பராமரிப்பாளர்களை நியமிக்கவும் உத்தரவிட்டனர். காளைக்கும் குதிரைக்கும் நாங்கள் கொஞ்சம் கூட சளைத்தவர்கள் அல்ல என்று சொல்லும் அளவுக்கு பாகிஸ்தானில் நடைபெற்ற பந்தயத்தில் கழுதைகள் சீறி பாய்ந்தன. அண்டை நாடான பாகிஸ்தானில் கழுதைகள் வளர்ப்பதில் அங்குள்ள மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இந்நிலையில் கராச்சியில் கழுதை பந்தயம் களை கட்டியது. ஸ்பெயினில் வனத்தில் ஏற்பட்ட தீ நகரங்களை நோக்கி பரவி வரும் நிலையில் 1000க்கும் மேற்பட்டவர்கள் அங்கிருந்து வெளியேறினர். ஞாயிறன்று காஸ்டில் மற்றும் லியோனில் உள்ள வனப்பகுதிகளில் தீ விபத்து ஏற்பட்டது. காற்றின் வேகத்தில் கட்டுக்கடங்காமல் பரவிய தீ லியோன் நகரை நோக்கி வரத் தொடங்கியது. இதேபோன்று ஜமோரா மாகாணத்திலும் காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளது. இதனால் சுமார் 1400 பேர் அங்கிருந்து வெளியேறினர். ஆந்திராவில் தனியார் நிகழ்ச்சிக்கு நடிகை நிதி அகர்வால் அரசு வாகனத்தில் பயணித்த வீடியோ சர்ச்சையான நிலையில் அவர் விளக்கம் அளித்துள்ளார். இதற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தெரிவித்திருக்கூடிய அவர் அரசு வாகனம் வேண்டும் என தான் கேட்கவில்லை என்றும் விளக்கியுள்ளார். விழா ஏற்பாட்டாளர்களே அந்த வாகனத்தை தனக்கு ஏற்பாடு செய்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை மகாராஷ்டிர மாநில ஆளுநர் சி.பி. ராதாகிருஷ்ணன் நேரில் சந்தித்து உடல்நலம் குறித்து விசாரித்தார். இந்த சந்திப்பு சென்னையில் முதலமைச்சரின் முகாம் இல்லத்தில் நடைபெற்றது. முதலமைச்சர் ஸ்டாலினின் சகோதரர் முத்து மறைவின் போது வெளியூரில் இருந்ததால் அவருடைய மறைவிற்கும் இரங்கல் தெரிவித்தார். சென்னை மாநகராட்சி தண்டையார்பேட்டையில் 36 மற்றும் 37வது வார்டுகளில் அனுமதியின்றி கட்டப்பட்ட கட்டடங்களுக்கு சீல் வைக்கப்பட்டது. கொடுங்கையூர் மீனாம்பாள் சாலையில் உள்ள விதிமீறி கட்டப்பட்ட 3 மாடி கட்டடம், டிஎச் நெடுஞ்சாலையில் அனுமதியின்றி கட்டப்பட்ட 3 மாடி கட்டடம், எம்கேபி நகரில் 2 கட்டடங்களுக்கு காவல்துறையினர் பாதுகாப்புடன் மாநகராட்சி அலுவலர்கள் சீல் வைத்து அறிவிப்பு நோட்டீஸ் ஒட்டினர். திண்டுக்கல் மாவட்டம் கீரனூர் அருகே செங்கல் சூளை கணக்கர் கொலை வழக்கில் 17 வயது சிறுமி உள்ளிட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். தும்பலப்பட்டியைச் சேர்ந்த சரவணன் அதே கிராமத்தில் உள்ள செங்கல் சூளையில் கணக்கராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் செங்கல் சூளையில் பணியாற்றி வந்த ஒடிஷாவைச் சேர்ந்த 17 வயது சிறுமியை சரவணன் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சிறுமியும் சரவணனும் செங்கல் சூளையில் தனியாக இருந்தபோது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் சரவணன் உயிரிழந்து விட்டார். இச்சம்பவத்தில் சிறுமி அளித்த வாக்குமூலம் அடிப்படையில் சரவணனை கொலை செய்ததாக சிறுமி, அவரது தங்கை மற்றும் தந்தையை போலீசார் கைது செய்தனர். தூத்துக்குடி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் வராத 1,52,200 ரூபாய் ரொக்கப்பணம் பிடிபட்டது. பதிவுச் சான்றிதழ்களுக்கு லஞ்சம் பெறுவதாக கிடைத்த தொடர் புகாரை தொடர்ந்து சோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் கணக்கில் வராத பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் அலுவலகத்தில் இருந்த ஊழியர்கள் மற்றும் இடைத்தரகர்களிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. சேலம் ஓமலூர் மகளிர் காவல் நிலையத்தில் டெல்லியில் இருந்து வந்த 2 காதல் ஜோடிகள் பாதுகாப்பு கேட்டு தஞ்சமடைந்தனர். டெல்லி அம்பேத்கர் நகரை சேர்ந்த பாபு, அவருடைய நண்பர் ஹரீஷ், அதே பகுதியை சேர்ந்த சகோதரிகள் பாவனா, தான்யாவை காதலித்துள்ளனர். பின் வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க தொடங்கியதால் 2 ஜோடிகளும் சேலத்திற்கு ரயிலில் வந்து பண்ணப்பட்டை கோவிலில் திருமணம் செய்து கொண்டு காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். ஆய்வாளர் யுவராணி டெல்லியில் உள்ள பெண்களின் பெற்றோரிடம் விசாரணை நடத்திய நிலையில் பாபுவின் உறவினர்கள் பாதுகாப்பில் அவர்களை அனுப்பி வைத்தனர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக அறுவடை செய்த நெல்மணிகள் மழையில் நனைந்து சேதமடைவதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நாச்சியார் கோவில், திருப்பந்துறை, திருநரையூர் உள்ளிட்ட கிராமங்களில் நேரடி கொள்முதல் நிலையங்களில் 100கணக்கான நெல் மூட்டைகள் இருப்பு வைக்கப்பட்டிருந்த நிலையில் மழைநீர் தேங்கியதால் விவசாயிகள் அப்புறப்படுத்தி வருகின்றனர். ஈரப்பதம் பார்க்காமல் உடனடியாக நெல்லை கொள்முதல் செய்யவும், கொள்முதல் நிலையத்தில் கான்கிரீட் தளம் அமைத்து தரவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மதுரை விளாச்சேரி மொட்டைமலை பகுதியில் தனியார் கோழிப்பண்ணை சார்பில் காலி இடத்தில் அமைக்கப்பட்டிருந்த மின்வேலியில் சிக்கி விவசாயி உயிரிழந்ததால் அவருடைய உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கண்ணன் என்பவர் மொட்டைமலை பகுதியில் குத்தைக்கு நிலம் வாங்கி அதில் கீரை பயிர் செய்து வந்தார். இந்நிலையில் சட்டவிரோதமாக கோழிப்பண்ணை சார்பில் அமைக்கப்பட்ட மின்வேலியில் சிக்கி கண்ணன் உயிரிழந்ததால் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
நீலகிரி மாவட்டம் ஓவேலி பகுதியில் தேயிலை தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச சென்ற 62 வயது முதியவர் யானை தாக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். மணி என்பவர் தேயிலை தோட்டத்திற்கு சென்றபோது யானை துரத்தியதால் தப்பி ஓடியுள்ளார். அப்போது நிலை தடுமாறி கீழே விழுந்த அவரை யானை மிதித்துக் கொன்றது. இந்நிலையில் யானையை அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டாத வனத்துறையை கண்டித்து மணியின் உடலை மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்ல விடாமல் உறவினர்கள், தேயிலை தோட்ட தொழிலாளர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சியில் கல்லூரி மாணவர் அடித்து கொலை செய்யப்பட்ட குற்றச்சாட்டில் காரணமானவர்களை கைது செய்ய கோரி மாற்றுத்திறனாளி பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஊதிய பிரச்சினை தொடர்பாக மாரிமுத்து என்பவர் தன்னிடம் பணிபுரிந்த அர்ஜுன் மற்றும் கார்த்திக்கை தாக்கிய போது உடன் சென்ற பிரதீப் குமாரும் தாக்கப்பட்டதில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்நிலையில் பிரதீப் குமாரின் மாற்றுத்திறனாளி பெற்றோர் உட்பட 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். நாகை மாவட்டம் தெத்தி ஊராட்சியில் முறையாக 100 நாள் வேலை வழங்க கோரி பெண்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். தெத்தி ஊராட்சியில் அமைந்திருக்கூடிய கீழத்தெருவை சேர்ந்த சுமார் 80 பணியாளர்களுக்கு 100 நாள் வேலை வழங்காமல் ஊராட்சி நிர்வாகம் தொடர்ந்து அலைக்கழிப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. இந்நிலையில் வழக்கம் போல் பணிக்கு வந்த பணியாளர்களுக்கு பணி வழங்காததால் ஆத்திரமடைந்த அவர்கள் ஊராட்சி அலுவலகம் முன்பாக அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். சென்னையை அடுத்த கோலவன்சேரியில் குட்கா கடத்தி வந்த காரை காவல்துறையினர் விரட்டிச் சென்று பிடித்தனர். வண்டலூர் மீஞ்சூர் வெளிவட்ட சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட காவல்துறையினர் அவ்வழியாக வந்த காரை தடுத்து நிறுத்தினர். கார் நிற்காமல் சென்றதால் விரட்டிச் சென்ற காவல்துறையினர் மடக்கி பிடித்து விசாரித்தனர். அப்போது அனகாபுத்தூரைச் சேர்ந்த ராஜேஷ் என்பவர் பெங்களூருவிலிருந்து 18 மூட்டை குட்காவை கடத்தி வந்தது தெரியவந்தது. மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் செயல்படும் அரசு மருத்துவமனையில் போதுமான வசதிகள் இல்லை என்றும் சுகாதார சீர்கேடு நிலவுவதாகவும் நோயாளிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கழிவறைகள் மிகவும் அசுத்தமாக உள்ளதாகவும் படுக்கைகள், நோயாளிகளின் அறைகள் சுத்தம் செய்யப்படுவதில்லை என்றும் கூறப்படுகிறது. மருத்துவ சேவைக்காக வரும் நோயாளிகளிடம் மருத்துவர்கள் அலட்சியமாக பேசுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. ஷிம்லாவில் காரில் எடுத்துச் செல்லப்பட்ட சிறுத்தை குட்டி கண்ணாடி ஓரம் வனத்தை ரசித்துச் சென்ற காட்சி வெளியாகியுள்ளது. தாயிடமிருந்து பிரிந்த சிறுத்தை குட்டியை வனத்துறையிடம் ஒப்படைக்க நபர் ஒருவர் அதனை தனது காரில் எடுத்துச் சென்றார். அப்போது அந்த குட்டி காரில் அங்குமிங்கும் ஓடி விளையாடியது. ஹரியானா மாநிலம் ஜிந்த் நகரில் சாலையில் நடந்து சென்ற பெண்ணை பின்தொடர்ந்து தங்க சங்கிலி பறிக்கப்பட்ட சம்பவத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அம்மாநிலத்தின் பாஜக மாவட்ட துணைத் தலைவர் பிரமோத் என்பவரின் மனைவி சாலையில் நடந்து சென்ற போது அவரை பின்தொடர்ந்த இளைஞர் சங்கிலியை பறித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பி ஓடினார். சீரற்ற காலநிலை காரணமாக தெற்கு ஜப்பானில் பெய்த கனமழை அந்நாட்டு மக்களின் இயல்பு வாழ்க்கையை புரட்டி போட்டுள்ளது. தெற்கு ஜப்பானில் உள்ள கியூஷு தீவில் பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு மற்றும் மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. சாலைகள் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன. ஆறு போல் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுவதை காண முடிந்தது. குமாமோட்டு உள்ளிட்ட மாகாணங்களில் வசிப்பவர்கள் பலர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டனர். கொடைக்கானல் குறிஞ்சி ஆண்டவர் முருகன் கோயில் அருகே தனியார் நிலத்தில் உள்ள குறுகிய உரை கிணற்றில் காட்டெருமை தவறி விழுந்து சிக்கி தவித்தது. 50 அடி ஆழம் கொண்ட கிணற்றின் மேற்பரப்பில் அமைக்கப்பட்டிருந்த தகரத்தின் மீது காட்டெருமை சென்றபோது பாரம் தாங்காமல் தகரம் உடைந்து கிணற்றில் விழுந்தது. வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு மீட்புத் துறையினர் காட்டெருமையை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். உரை கிணறு என்பதாலும் பனிமூட்டம், சாரல் மழையாலும் மீட்கும் பணியில் தாமதம் ஏற்பட்டது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே 2 மாதங்களாக குடிநீர் விநியோகம் செய்யாத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரெங்கப்ப நாயக்கன்பட்டி கிராமத்திற்கு 2 வாரத்திற்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாகவும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்தாமல் மெத்தனமாக இருப்பதாகவும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே பள்ளத்தில் தேங்கிய மழைநீரில் மூழ்கி 3 வயது குழந்தை உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது. பெத்தக்கல்லு பள்ளி பகுதியில் கோபி என்பவர் புதிதாக வீடு கட்டி வரக்கூடிய நிலையில் தண்ணீர் தொட்டி அமைப்பதற்காக பள்ளம் தோண்டப்பட்ட நிலையில் மழையால் தண்ணீர் தேங்கி இருந்தது. அதே பகுதியை சேர்ந்த 3 வயதான தர்ஷன் சைக்கிள் ஓட்டிச் சென்ற போது பள்ளத்தில் தவறி விழுந்து நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார்.
காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வீட்டில் இருந்த கதண்டு கடித்து 4 தீயணைப்பு வீரர்கள், சிறுவர்கள் உட்பட 11 பேர் காயமடைந்தனர். சிறுமருதூர் கிராமத்தில் உள்ள வீட்டில் கதண்டுகள் கூடு கட்டி இருந்த நிலையில் அவ்வழியாக சென்ற தினேஷ், ரித்தீஷ், அகஸ்தீஸ்வரன் செல்வம், பாக்கியமேரி ஆகியோரை கதண்டு கடித்துள்ளது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த ஆவுடையார் கோயில் தீயணைப்புத் துறையினர் கதண்டுகளை விரட்ட முயன்ற போது அவர்களையும் விரட்டி கடித்தது. ராமநாதபுரம் அருகே சரக்கு வாகனமும் ஆட்டோவும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 1 வயது குழந்தை உட்பட 2 உயிரிழந்தனர். வடகாடு பகுதியைச் சேர்ந்த சிவா, அவரது 1 வயது ஆண் குழந்தை தமிழினியன் மற்றும் உறவினர்களான ராணி, ராதிகா ஆகியோர் ராமேஸ்வரத்திலிருந்து ஆட்டோவில் ராமநாதபுரம் நோக்கி சென்றனர். அப்போது ஆட்டோ வட்டான்வலசை பேருந்து நிலையம் அருகே சென்றபோது எதிரே வந்த சரக்கு வாகனம் ஆட்டோ மீது மோதியது. இதில் 1 வயது ஆண் குழந்தை தமிழினியன், ராணி ஆகியோர் உயிரிழந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் செனையக்குடியில் சோழர்கால கற்றளி கட்டுமானங்களும் தவ்வை சிற்பமும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தவ்வை சிற்பத்தின் இரு புறங்களிலும் மாந்தன் மாந்தியுடன் உச்சியில் குடையும், பக்கவாட்டின் மேலாக இரு பக்கங்களிலும் சாமரம் பொறிக்கப்பட்டுள்ளது. இந்த சிற்பத்தின் தோற்றத்தின் அடிப்படையில் இது 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததாக இருக்கலாம் என்று புதுக்கோட்டை தொல்லியல் ஆய்வுக் கழகத்தின் நிறுவனர் மணிகண்டன் கூறினார். தொடர் கனமழை காரணமாக திருப்பத்தூர் அருகே உள்ள ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏலகிரி மலை அடிவாரத்தில் உள்ள ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சிக்கு வரும் மக்கள் அருவியில் குளித்துவிட்டு அருகில் உள்ள வெற்றிவேல் முருகன் கோவிலில் வழிபாடு நடத்துவது வழக்கம். இந்நிலையில் கடந்த 1 வாரமாக பெய்யும் கனமழை காரணமாக ஜலகம்பாறை நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. மேலும் நீர்வீழ்ச்சிக்கு செல்லும் சாலையில் மண் சரிவு ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளதால் பொதுமக்கள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வீட்டின் மொட்டை மாடியில் கள்ளச்சாராயம் காய்ச்சிய மாமியார், மருமகள் உட்பட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தகவலின் பேரில் பூசாரி வலசை கிராமத்தைச் சேர்ந்த தேவகி என்பவரின் வீட்டில் காவல்துறையினர் சோதனையிட்ட போது மாடியில் 15 லிட்டர் கள்ளச்சாராயம் பறிமுதல் செய்யப்பட்ட நிலையில் 25 லிட்டர் கள்ளச்சாராய ஊழல் அளிக்கப்பட்டது. இதையடுத்து தேவகியின் மருமகள் சரோஜா, பிரபாவதி ஆகிய 2 கைது செய்யப்பட்ட நிலையில் தேவகியை தேடி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே விபத்தில் சிக்கிய பள்ளி மாணவிக்கு எம்எல்ஏ மார்க்கண்டேயன் உதவி புரிந்தார். கோடங்கிப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியிலிருந்து வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த 10ஆம் வகுப்பு மாணவி ஒருவர் சாலை விபத்தில் சிக்கினார். அப்போது அந்த வழியாக சென்ற எம்எல்ஏ மார்க்கண்டேயன் தன்னுடைய காரில் மாணவியை அழைத்து சென்று நாகலாபுரம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்று அனுமதித்தார். அங்கு மாணவிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. காவிரி, வைகை, கிருதுமால், குண்டாறு பாசன விவசாயிகள் கூட்டமைப்பினர் 3 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரையில் வேளாண்மை பல்கலைக்கழகம், அலங்காநல்லூரில் தேசிய கூட்டுறவு சர்க்கரை ஆலை, பெருங்குடியிலிருந்து 94 கண்மாய்களுக்கு பாசனம் கொடுக்கக்கூடிய திட்டம் ஆகிய திமுகவின் வாக்குறுதிகளை நிறைவேற்ற கோரியும் விவசாயிகள் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே வெள்ளையூர் ஊராட்சியில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் முறையாக பணி வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டி பொதுமக்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 100 நாள் வேலை திட்டத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாக கூறிய மக்கள் பொறுப்பாளர்களின் ஆதரவாளர்களுக்கு மட்டுமே பணி வழங்கப்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே சாலையில் அறுந்து கிடந்த மின்கம்பி உரசி கூலி தொழிலாளி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேப்பூரைச் சேர்ந்த ராம்குமார் செங்கல் சூளையில் கூலி தொழிலாளியாக பணியாற்றி வந்தார். இவர் ஞாயிற்றுக்கிழமை இரவு பணி முடிந்து இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பிய போது மழையின் காரணமாக அறுந்து தொங்கிய மின்கம்பி உரசியது. இதில் மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்ட ராம்குமார் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இமாச்சலில் உள்ள சிம்லாவில் கடும் பனிப்பொழிவு காணப்பட்டது. எதிரே வருபவர்கள் கூட கண்ணுக்கு தெரியாத அளவிற்கு பனிப்பொழிவு நிலவியது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை மையம் கூறியுள்ள நிலையில் கடும் பனிப்பொழிவு காணப்பட்டது. அமெரிக்காவில் உள்ள மேரிலாண்டில் வீடு ஒன்று தீப்பிடித்து எரிந்ததில் 4 குழந்தைகள் உட்பட 6 பேர் உயிரிழந்தனர். தெற்கு பால்டிமோரில் இருந்து 55 மைல் தொலைவில் அமைந்துள்ள இந்த வீட்டில் காலை 8 மணி அளவில் தீ விபத்து ஏற்பட்டது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். 6 பேர் உயிரிழந்த நிலையில் காயத்துடன் மீட்கப்பட்ட நபர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்.
புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலம் கிராமத்தில் பட்டப்பகலில் கோவிலில் உண்டியலை உடைத்து திருட முயன்ற நபரை பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். முத்துமாரியம்மன் கோவில் அருகில் குளத்துக்கரையில் உள்ள வாழவந்த பிள்ளையார் கோவிலின் உண்டியலை இரும்பு கம்பியால் உடைக்க முயன்ற நபரை பிடித்து கட்டி வைத்து விசாரித்ததில் கோவிலுக்குள் இருந்தவருடைய கூட்டாளியான மனநலம் பாதிக்கப்பட்ட நபரும் பிடிபட்டார். இருவரையும் காவல்துறையினரிடம் பொதுமக்கள் ஒப்படைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஜேசிபி வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. எம்ஜிஆர் நகர் பகுதியில் கருப்புசாமி என்பவருக்கு சொந்தமான ஜேசிபி வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் வனத்துறையினரை கண்டித்த SDPI கட்சியினர் வனசரக அலுவலகத்தில் குடியேறக்கூடிய போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடலூரை சுற்றியுள்ள கிராமங்களில் யானை நடமாட்டத்தை தடுக்க தவறியதாகவும் வளர்ச்சிப் பணிகளுக்கு வனத்துறை இடையூறு ஏற்படுத்துவதால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டி கண்டன கோஷமிட்டனர். பேரணி சென்ற போராட்டக்காரர்கள் தடுப்புகளை தாண்டி முன்னேற முயன்றதால் காவல்துறையினருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திருச்சி மாவட்டம் பேரூர் கிராமத்தில் அரசு ஆதி திராவிட நல தொடக்கப்பள்ளியின் மேற்கூரை பூச்சி பெயர்ந்து விழுந்ததால் மாற்று இடம் கோரி பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். 60 குழந்தைகள் பயிலக்கூடிய இந்த பள்ளியின் சமையலறையில் சமையல் பணியின் போது மேற்கூரை பூச்சி பெயர்ந்து விழுந்தது. இதனால் குழந்தைகளை பள்ளியிலிருந்து அழைத்து சென்ற பெற்றோர் புதிய கட்டடம் கட்டித்தர கோரி பள்ளி முன்பாக அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் கெங்குவார்பட்டி பேரூராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவர் தரப்பினரிடையே மோதல் காரணமாக பரபரப்பு ஏற்பட்டது. சாலை அமைக்கக்கூடிய ஒப்பந்தத்தை திமுகவை சேர்ந்த தலைவர் தமிழ்ச்செல்விக்கு தெரியப்படுத்தாமல் துணைத் தலைவர் ஞானமணி தரப்பினர் பெற்றுக் கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் இரு தரப்புக்கும் மோதல் ஏற்பட்ட நிலையில் தமிழ்ச்செல்வி தரப்பினர் திண்டுக்கல் குமுளி தேசிய நெடுஞ்சாலையிலும் ஞானமணி தரப்பினர் கொடைக்கானல் சாலையிலும் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அருகே இருசக்கர வாகனத்தின் மீது லாரி மோதிய விபத்தில் இருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். உத்தரன்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த மணிகண்டனும் அவரது உறவினரான ராமலிங்கமும் இருசக்கர வாகனத்தில் சூனாம்பேட்டிலிருந்து சித்தாமூர் சென்றனர். கொல்லத்து நல்லூர் பகுதியில் சென்றபோது சென்னையிலிருந்து சூனாம்பேடு சென்ற லாரி டயர் வெடித்ததால் கட்டுப்பாட்டை இழந்து தரிகட்டு ஓடி இருசக்கர வாகனம் மீது மோதியது. இந்த விபத்தில் மணிகண்டன், ராமலிங்கம் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். நாகையில் நடைபெற்ற பழங்கால கார்களின் கண்காட்சி அனைவரையும் வெகுவாக ஈர்த்தது. அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் பொதுமக்களின் பார்வைக்காக பழங்கால கார்கள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் 1928ஆம் ஆண்டில் பயன்படுத்தப்பட்ட பழைய கார்கள் முதல் தற்போது புழக்கத்தில் இல்லாத பல வகையான கார்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. அதனை பார்வையிட்ட குழந்தைகளும் பெரியவர்களும் மிகுந்த ஆர்வத்துடன் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆலம்பட்டி அருகே அரசு பேருந்து நிறுத்தத்தில் நின்றிருந்த மாணவர்களை ஏற்றாமல் சென்ற அரசு பேருந்தை துரத்திச் சென்ற ஆட்டோ ஓட்டுநருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். திண்டுக்கல்லில் இருந்து வந்த அரசு பேருந்து பள்ளி செல்வதற்காக பிள்ளநாயக்கம்பட்டியில் காத்திருந்த மாணவர்களை ஏற்றாமல் சென்றது. இதேபோன்று ஒத்தக்கடை பேருந்து நிறுத்தத்திலும் நிற்காமல் சென்றது. இதனையடுத்து அங்கிருந்த அந்தோணி என்பவர் தனது ஆட்டோவில் மாணவர்களை ஏற்றிச் சென்று பேருந்தில் ஏற்றிவிட்டதுடன் ஓட்டுநரிடம் மாணவர்களை ஏற்றாதது குறித்து கேள்வி எழுப்பினார். 8 மணிக்கு ஸ்கூலுக்குள்ள போன உங்க பிள்ளையா இருந்தா நீங்க ஸ்கூலுக்குள்ள போக விடுவீங்களா? என்னது நடந்து வாண்ணா, நடுவுல அவளை இடம் ஏத்தணும்லங்க, அப்ப ஸ்லோ பண்ணி சொல்லாமல்ல. மேட்டுப்பாளையம் சாலை சாய்பாபா காலனி பகுதியில் மேம்பால வேலைகள் நடைபெறுவதால் இன்று முதல் 90 நாட்களுக்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. காந்திபுரம், பூ மார்க்கெட், மேட்டுப்பாளையம் வழியாக செல்லக்கூடிய அனைத்து கனரக வாகனங்களும் அவினாசி லிங்கம் கல்லூரியில் இடதுபுறம் திரும்ப வேண்டும். கவுண்டம்பாளையம் வழியாக கோவை நகருக்குள் வரக்கூடிய அனைத்து வாகனங்களும் வழக்கம் போல் வருவதற்கு அனுமதிக்கப்படுகிறது. NSR ரோடு வழியாக நகருக்குள் வரக்கூடிய அனைத்து கனரக வாகனங்களும் ஸ்டேட் பேங்க் சந்திப்பில் வலதுபுறம் திருப்பி விடப்படும் என்று போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே குளத்தில் குதித்து புதரில் மாட்டிக்கொண்ட நாயை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். குழித்துறை ரயில்வே சந்திப்பில் உள்ள கருப்பு குளத்தில் குதித்த வளர்ப்பு நாயின் கழுத்தில் இருந்த கயிறு புதரில் சிக்கிக் கொண்டது. இதனால் வெளியே வர முடியாமல் தவித்த நாய் தொடர்ந்து குறைத்துக் கொண்டே இருந்தது. தீயணைப்பு வீரர்கள் பரிசல் உதவியுடன் நாயை மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைத்தனர்.
ஈரோடு வரட்டுப்பள்ளம் அணையில் மீன்பிடிக்க நீதிமன்ற உத்தரவு இருந்தும் வனத்துறையினர் இடையூறு செய்வதாக மீனவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வரட்டுப்பள்ளம் அணையை ஒட்டியுள்ள தந்தை பெரியார் புலிகள் சரணாலயம் வனப்பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வரட்டுப்பள்ளம் அணையில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லக்கூடாது என வனத்துறை சார்பில் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த ஒரு மாதமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அளித்தனர். நாமக்கல் அருகே குடியிருப்புக்கு மத்தியில் அனுமதியின்றி செயல்படும் விசைத்தறி கூடங்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி பொதுமக்கள் புகார் அளித்துள்ளனர். பள்ளிப்பாளையம் அடுத்த ஆலாம்பாளையம் சரவணா நகர் பகுதியில் 3 விசைத்தறி கூடங்கள் அனுமதியின்றி செயல்படும் நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. அந்த நகலுடன் பொதுமக்கள் பேரூராட்சி அலுவலகத்தில் மனு அளித்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே மலைப்பகுதியில் சட்டவிரோதமாக மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஒடுவன்பட்டி வழியாக பொன்னமராவதி செல்லும் சாலையின் ஓரத்தில் மாத்திரை, மருந்து உள்ளிட்ட மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுகின்றன. இது அந்த பகுதியில் உள்ள எருமை, குரங்கு, அணில் போன்ற உயிரினங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் என்றும் மலைப்பகுதியில் மருத்துவ கழிவுகள் கொட்டப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். செங்கல்பட்டு ஆட்சியர் அலுவலகத்தை தத்தலூர் கிராம மக்கள் முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டனர். பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான ஏரியில் 3 பேர் மீன்பிடித்த நிலையில் மற்றொரு சமுதாயத்தை சேர்ந்த சிலர் சாதி ரீதியாக இழிவுபடுத்தி அவர்களுடைய பெற்றோர்களை வரவழைத்து காலில் விழ வைத்து மன்னிப்பு கோரியதாக குற்றம் சாட்டினர். இது தொடர்பான புகாரில் ஒருவர் மட்டும் கைது செய்யப்பட்டதாகவும் மேலும் 3 பேர் மீது நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே எம் சண்முகபுரம் கிராமத்தில் நிற்காமல் சென்ற அரசு பேருந்துகளை திமுக எம்எல்ஏ மார்கண்டேயன் சிறைப்பிடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கிராம மக்கள் நேரில் முறையிட்டதால் அவர்களை அழைத்துக் கொண்டு ஈசிஆர் சாலையில் வந்த 3 அரசு பேருந்துகளை சிறைப்பிடித்த மார்கண்டேயன் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களை கடிந்து கொண்டார். நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே முறையாக குடிநீர் வழங்காததை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஆனங்கூர் காளியண்ணன் நகர் பகுதியில் 700க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசிக்கும் நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக சீரான குடிநீர் விநியோகம் இல்லை என கூறி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஆடி திருவிழாவை முன்னிட்டு சேலம் கோட்டை மாரியம்மன் கோவிலில் சத்தாபரணம் ரத ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மாரியம்மன் கோவில் ஆடி திருவிழா கடந்த 3 வாரங்களாக நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக நடந்த சத்தாபரணம் நிகழ்ச்சியில் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் மாரியம்மன் வீதி உலா வந்தார். தாரை, தப்பட்டை, பம்பை மேளம் முழங்க கரகாட்டம், பொய்க்கால் குதிரை, சாமி நடனத்துடன் ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே சாலை வசதி கேட்டு வில்லியனூர் திருக்கனூர் சாலையில் மக்கள் மறியலில் ஈடுபட்டனர். பாண்டியன் நகர் பகுதியில் கடந்த 4 ஆண்டுகளாக சாலை வசதி கேட்டு பொதுமக்கள் மனு அளித்து வருகின்றனர். ஆனால் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படாததால் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தண்டவாளம் அருகே நடந்த போராட்டத்தால் சாலையில் வந்த வாகனங்கள் ரயில்வே பாதையில் நின்றன. அப்போது அந்த வழியாக ரயில் வருவதற்கான சிக்னல் கொடுக்கப்பட்டதால் ரயில்வே ஊழியர்கள் சைரன் ஒலி எழுப்பினர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. உத்தரப்பிரதேச மாநிலம் பதேபூர் மாவட்டத்தில் 100 ஆண்டுகள் பழமையான மசூதியை பஜ்ரங் தள அமைப்பினர் இடித்து சேதப்படுத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அபு நகர் பகுதியில் இருந்த மசூதியை முற்றுகையிட்ட பஜ்ரங் தள அமைப்பினர் அந்த இடத்தில் கோயில் இருந்ததாக கூறி அதனை இடித்து சேதப்படுத்தினர். கர்நாடகா மாநிலம் மைசூரில் தசரா விழாவில் பங்கேற்கும் 9 யானைகளுக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. மைசூரு தசரா விழா இந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 22ஆம் தேதி தொடங்குகிறது. இந்நிலையில் தசரா விழாவில் பங்கேற்கும் யானைகளுக்கு அங்குள்ள அரண்மனையில் பாரம்பரிய முறைப்படி வரவேற்பு அளிக்கப்பட்டது. அமெரிக்காவில் ஏற்பட்ட வெள்ளத்தில் ரயில்வே பாலம் நீரில் மூழ்கியது. விஸ்கான்சின் மாகாணத்தில் 35 சென்டிமீட்டர் அளவுக்கு கனமழை வெளுத்து வாங்கியதில் சாலைகளில் நீர் பெருக்கெடுத்தது. வவோசா என்ற இடத்தில் ரயில்வே பாலம் மூழ்கியது.